வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது சாலை மீன் குழம்பு. இது செய்ய அரை முடி தேங்காய் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். 5 பச்சை மிளகா, 100 கிராம் தக்காளி, 100 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கோம். அரை கிலோ சாலை மீன் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். பாருங்கள், 50 கிராம் புளி தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கோம். கடாய் வச்சுருக்கோம். கடாய் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த தேங்காயை போட்டு வதக்கிக்கலாம். தேங்காய் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி பொன்னிறமாக வந்துடுச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாம். இப்போது கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கிறோம். இப்போ இது கூட லேசாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்குறதுக்கு. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயம், தக்காளி, தேங்காய், இது கூட 1 ஸ்பூன் சீரகம், இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கலாம். மீன் குழம்பு செய்ய இப்போது மண் சட்டி எடுத்துருக்கோம். இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதில் புளி கரைசலை இப்போது சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூளில் மல்லி, மிளகாய், மஞ்சள்லாம் ஒன்றா சேர்த்து அரைச்சிருக்கோம். இப்போது அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். 10 நிமிஷத்தில் குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறோம். ஒரு நிமிஷம் கழித்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சாலை மீனை உள்ளே போட்டுக்கலாம். வேகிறதுக்குள்ளே நம்ம இங்கே தாளிப்பு ரெடி பண்ணலாம். கடாயில் எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டாச்சு. கடுகு உடஞ்சதும் வெந்தயம் சேர்த்துக்கிறோம். வெந்தயம் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 5 பீஸ் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த தாளிப்பை குழம்புல சேர்த்துக்கலாம். லேசாக கிளறி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டோன்னா குழம்பு நல்லா வற்றி சுவையான சாலை மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. பாருங்கள், மீன் நல்லா வெந்துருச்சு. சாலை மீன் குழம்பு மீன் வறுவலோட ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.